அன்னதானம்னு வந்துட்டா அங்க நான் கண்டிப்பா இருப்பேன்னு சொல்றவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? என்னங்க ரீசெண்டா வரிசையில நின்னது கண் முன்னாடி வந்து போகுதா? ரொம்ப கஷ்டம் இல்ல? ஒரு வரிசையில நின்னு பெரும்பாடுபட்டு சாப்பிடணும். ஆனா அதை பத்தி கவலையே இல்லைங்க. நல்லா சாப்பிட்டோமா அவ்வளவுதான், அது ஒரு அச்சீவ்மெண்ட். அன்னதான சாப்பாடு ஒரு நல்ல வைப். ஆனா அந்த வரிசையில உங்களுக்கு முன்னாடி யாராவது இடையில புகுந்தா விட்டுருவீங்களா? கோபம் வரும்ல? அப்ப நீங்க மட்டும் எங்க போனதும் அப்படி பண்றீங்க? அப்படிதான் பண்ணணும். பின்ன அவ்வளவு பேருக்கு பின்னாடி போய் நிக்க முடியுமா? அதுக்கிடையில சாப்பாடு முடிஞ்சிரும்ல? அந்த கொடுமையெல்லாம் நம்மளால தாங்க முடியாதுப்பா. நமக்கு பின்னாடி 100 பேர் வரிசையில நின்னாதாங்க நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். கரெக்ட் தானே? இந்த அன்னதான வரிசைக்கு வரவங்க டீசன்ட் டிசிப்ளின் எல்லாம் பார்க்கவே முடியாது. வீட்டுல மாதிரி ஆறுதலா சாப்பிடணும்னா ரொம்ப கஷ்டம். ஏங்க நாம நிக்கும் போது நமக்கு தெரிஞ்சவங்க யார் சரி வந்தா சிக்கல் தானேங்க. அவங்களுக்கும் இடம் கொடுப்போமா இல்ல கண்டுக்காத மாதிரி இருப்போமான்னு இருக்கும். எதுக்கும் அரசியல் பண்றவங்க இந்த வரிசையிலயும் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, தெரிஞ்சவங்க யாரும் சோறு போட்டுறாங்கன்னா நைசா கண்ணா காட்டி லைனை உடைச்சிட்டு போய் சாப்பிட்டுடலாம். அந்த கியூல எல்லாம் நிக்கவே வேணாம். அது ஒரு இன்ஃபுளுன்ஸ்ங்க. அடிச்சு பிடிச்சு ஒரு மாதிரி சாப்பிட்டோம்னா அது ஒரு வெற்றி. சிலர் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பவே மாட்டாங்க. கடுப்பாங்கும்ல? அடுத்த பந்திக்கு உட்கார்றதுக்கு நம்ம வயிறும் வாசல்லே காத்திருக்கும். கியூல நிக்கும் போது நாம ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. நின்னா மட்டும் போதும். பின்னாடி இருக்கவங்க தள்ளி தள்ளியே ஆட்டோமேட்டிக்கா நம்மள அனுப்பிடுவாங்க. அதனால சும்மா இப்போ சரி கஷ்டம் பார்க்காம ட்ரை பண்ணி நின்னு தான் பாருங்க. அச்சீவ் பண்ணுங்க.